இவரோட பொண்ணு கட்டியிருக்க வாட்சை நைட் ஷிஃப்ட்ல கட்டிட்டு போவாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே 1 hour லேட்டா வராங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் இந்த பொண்ணு லேட்டா வந்ததே கிடையாது. இருந்தாலுமே இவர் எதுவுமே சொல்லாம வாட்சை கட்டிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் எக்ஸாம் எழுத ட்ரெயின்ல பக்கத்து ஊருக்கு போறாங்க. ஹீரோவும் அது தெரிஞ்சு தங்கச்சி கூடயே போறாங்க. ஆனா தங்கச்சிக்கு இவங்க லவ் பண்ற விஷயம் தெரியாம பாத்துக்கிறாங்க. ஆனா அடுத்த எக்ஸாமுக்கு போகும்போது இவங்க தனியாவே கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால ரொம்பவும் லேட் ஆகி வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா அவங்க பொண்ணு கிட்ட வாட்சை வாங்கிட்டு ஜாலியா தான் பேசி அனுப்புறாரு. இருந்தாலுமே அவங்க ஒய்ஃப் கிட்ட இப்பெல்லாம் பொண்ணு அடிக்கடி லேட்டா வர ஆரம்பிச்சிட்டா, இப்படியே போனா நம்ம வெளியில தலை காட்ட முடியாது, எனக்கு பொண்ணு முக்கியம் கிடையாது, கௌரவம் தான் முக்கியம் சொல்லிட்டு மிரட்டுறாரு. அடுத்த நாள் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி ஹீரோக்கு பிடிச்ச வருஷம்ன்ற படத்துல இருந்து ஒரு பாட்டை டான்ஸ் ஆடுறாங்க. அன்னைக்கு கிளம்பும் போது நீ எங்க சாரி கேட்டியோ அதே இடத்துக்கு திரும்பவும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோமே ஒண்ணுமே புரியாம அந்த இடத்துக்கு போறான். திரும்பவும் அந்த பூவை பறிச்சு தர சொல்றாங்க. ஹீரோவா அந்த நைட்லயுமே அந்த குளத்துல இறங்கி பூவை பறிச்சுட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. கிட்ட போய் பார்த்தா ஹீரோக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். அதனால கேக் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கா. அப்ப இவங்க 2 பேருமே கிஸ் பண்றாங்க. அப்ப தெரியாம கையில கட்டியிருந்த அப்பாவோட வாட்ச் கீழே விழுந்து உடைஞ்சிருது. அதை பார்த்த ஹீரோமே எதுவுமே தெரியாம இது சாதாரண வாட்ச்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அதனால இந்த பொண்ணு ரொம்பவும் கோவப்பட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப ஆட்டோ விட்டு இறங்கும் போது லீவ் வேற வந்துருச்சு, எப்ப நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம கீழே இறங்குறா. ஆனா இவன் கையை பிடிச்சி கட்டி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரா. ஆனா இந்த பொண்ணு கோவத்துல அடிச்சிடறா. இனிமேல் எனக்கு உனக்கு செட் ஆகுது, நானுமே தெரியாம லவ் பண்ணிட்டேன், எங்க அப்பா விட்டு என்னால பிரிய முடியாது சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. இந்த விஷயத்தை ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலுமே அந்த பொண்ணு கோவத்துல எதனா சொல்லிருப்பாளா, நம்ம போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஹீரோயின் காலேஜ் லீவ் விட்டதுல அவங்க பாட்டியோட வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. சோ இவனை கிளம்பி அங்க போயிடுறான். அந்த பொண்ணு ஹீரோ பார்த்ததுமே கையை பிடிச்சிக்கிட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பேசுறா. அப்ப நீயே சர்ப்ரைஸ் கொடுத்த, கிஸ் பண்ண, நீயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு திட்டுறா. ஆனா இந்த பொண்ணு நான் ஒரு கிறிஸ்டியன், நீ ஒரு ஹிந்து, அது மட்டும் இல்லாம நீ ஆட்டோ தான் ஓட்டுற, நான் இன்ஜினியர் வரைக்கும் படிச்சிருக்கேன், என்னோட வீட்டுல இதெல்லாம் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா ஹீரோ இதெல்லாம் நீ லவ் பண்ணும்போது பார்க்காம இப்ப வந்து சொல்ற, இருந்தாலுமே ஆட்டோ ஓட்டியே நான் உன்னை சந்தோஷமா வச்சு பாத்துக்க முடியும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து கிளம்பிடுறான்.